தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவர்கள், ஆசிரியர் பணிக்காக தகுதி தேர்வு எழுதியவர்கள் மற்றும் வங்கிகளிலே வேலை புரிய வேண்டும் என்று சொல்லி தேர்வு எழுதியிருக்கிறவர்கள், தனியார் நிறுவனங்கள் என பல இடங்களிலே வேலைக்காக நேர்முக தேர்வுகள் எழுதி காத்திருப்பவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்யும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாய் கிடைக்க வேண்டிய வேலை அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாய், சரியான வழியிலே வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகாரிகளின் கண்களிலே அவர்களுக்கு தயை கிடைக்க பண்ணும்படியாய் நாம் ஜெபிப்போம். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரம் இன்றைக்கு தேர்வு எழுதிய வேலைக்காக தேர்வு எழுதி காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து அவர்களுக்கு வேலைகள் கிடைக்கவும், அவர்கள் சந்தோஷமாய் அந்த வேலையிலே அமர்த்தப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அரசு வேலைக்காக ஆண்டவரே தேர்வு எழுதி காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசிரியர் பணிக்காக வங்கிகளிலே பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அரசு சம்பந்தப்பட்ட பல வேலைகளிலே ஆண்டவரே சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தேர்வு எழுதி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கத்தக்கதான கிருபையை தாங்க. நியாயமான முறையிலே அவர்களுக்கு வந்தடையத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாதபடிக்கு அதிகாரிகள் சரியாய் இதை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நியாயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தனியார் நிறுவனங்களிலே வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, இன்டர்வியூ போய் ஆண்டவரே இன்னும் வேலை கிடைக்காமல் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரிகளுடைய கண்களில் தயவை கிடைக்க பண்ணி பிள்ளைகளுக்கு வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் வேலையிலே உண்மையாய் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.